அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய முகத்திற்கு அழகையும் ஒளியையும் பிரகாசத்தையும் ஏற்படுத்தக்கூடிய இன்னும் நம்முடைய நோய்கள் அனைத்திற்கும் தீர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருக்குரானுடைய ஒரு வசனத்தை தான் பார்க்க போகிறோம். வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீனி. இது சூரா அஷ்-ஷுஆராவில் 80வது வசனமாக இடம்பெறுது. இது நபி இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்க ஓதிய திருக்குரானுடைய ஒரு வசனம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, நான் நோயுற்ற காலத்தில் அவனே என்னை குணப்படுத்துகிறான். எவ்வளவு அற்புதமான வார்த்தைகளை கொண்ட ஒரு துவாவாக இருக்கு பாருங்க. இந்த ஒரு வசனத்தை இன்ஷா அல்லாஹ் நோயுற்றவங்க ஓதுனாங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய அனைத்து நோயையும் குணப்படுத்துகிறான். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய நோய் தீர்க்க முடியாத ஒரு நோயாக இருக்குது, அதனுடைய தீவிரம் அதிகமாக இருக்குது, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு நோயாக இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் திக்ரு போல் நீங்கள் அதிக அளவில் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் துவா செய்யுங்க. அல்லாஹ் விரைவிலேயே உங்களுக்கு லேசாக்கி தருவான். இன்னும் முகத்தில் பருக்கள் இருக்குது, தழும்புகள் இருக்குது, கருமை இருக்குது, என்னுடைய முகம் அழகாக இருக்கணும், ஒளியோடு இருக்கணும் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வசனத்தை நீங்கள் ஒரு முறை நீங்கள் ஓதிட்டு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேளுங்க. என்னுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை லேசாக்கு யா அல்லாஹ், என்னுடைய முகத்திற்கு அழகையும் ஒளியையும் பொலிவையும் கொடு யா அல்லாஹ். என்னுடைய முகத்தை கண்டு யாரும் முகம் சுளிக்கக்கூடாது, என்னுடைய முகத்தை கண்டு அனைவரும் என் மீது பிரியம் கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் துவா செஞ்சுட்டு இதை ஒரு முறை ஓதிக்கோங்க. இதற்கு பிறகு இந்த ஒரு திக்கரை ஓதி உங்களுடைய முகத்தில் நீங்கள் தடவிக்கிட்டீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்கள் முகத்திற்கு அனைத்து அழகையும் கொடுப்பான். அந்த திக்கரானது யா ரப்பனா யா நூர், எங்களுடைய ரப்பே ஒளியானவனே. யா நூர் அப்படிங்கிறது அஸ்மாவுல் ஹுஸ்னாவில் இடம்பெறக்கூடிய அல்லாஹினுடைய ஒரு சிறந்த பெயர். இந்த பெயரை கொண்டு கேட்கும்போது அல்லாஹ் தாலா நம்முடைய உள்ளத்தை ஒளியால் நிரப்புறான், நம்முடைய முகத்தையும் ஒளியால் நிரப்புறான். இன்னும் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை தீக்கிறான். ஏன்னா யா நூர் அப்படிங்கிற அல்லாஹ்வினுடைய பெயரோடு சேர்த்து யா ரப்பனா அப்படிங்கிற திக்ரையும் நம்ம சேர்த்து ஓதுறோம். யா ரப் அப்படிங்கிறது துவா கபூலாகக்கூடிய ஒரு அற்புதமான சிறந்த அல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்த ஒரு வழி. எனவே இந்த வார்த்தையை கொண்டும் நம்ம கேட்கும்போது வெகு விரைவாக நமக்கு பலன் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் முகத்தில் பருக்கள் இருக்குது, தழும்பு இருக்குது, வடுக்கள் இருக்குது, கருமை இருக்குது இப்படின்னு நீங்கள் கவலைப்படாமல் யா நூர் அப்படிங்கிற இந்த ஒரு திக்கரை மட்டும் நீங்கள் அதிக அளவில் நீங்கள் திக்ரு செஞ்சீங்க அப்படின்னாலே போதுமானது. அதற்கூட சேர்த்து யா ரப்பனா யா நூர் அப்படின்னு நீங்கள் ஓதிக்கோங்க. அது இன்னும் உங்களுக்கு வெகு விரைவாக உங்களுக்கு பதில் கிடைக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க, இன்னும் முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டு கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு 2 திக்ருமே அற்புதமாக பலனளிக்கக்கூடியதாக இருக்குது. எனவே இன்ஷா அல்லாஹ் வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபீனி இந்த ஒரு திக்ரையும் யா ரப்பனா யா நூர் அப்படிங்கிற இந்த திக்ரையும் சேர்த்து இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளில் ஒரு முறையாவது நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய உள்ளங்கையில் ஊதி முகத்தில் தடவிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா வெகு விரைவாக உங்களுடைய நோயையும் குணப்படுத்துவான், உங்களுடைய முகத்திற்கு அழகையும் ஒளியையும் பொலிவையும் ஏற்படுத்துவான். இன்ஷா அல்லாஹ் அனைவருமே உங்கள் மீது பிரியம் கொள்வார்கள். எனவே இந்த அற்புதமான 2 திக்ர்களையும் ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அழகையும் இன்னும் அல்லாஹ்விடமிருந்து நம்முடைய நோய்க்கு நிவாரணத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.